ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. அது லைட்டாக கொதி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதில் பூச்சி ஏதாவது மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும், சொல்ல மறந்துட்டேன். அதை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு அப்படியே கிறிஸ்பியாக பொரித்து எடுக்க வேண்டியதுதாங்க. நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி கொடுக்கணும். இல்லைனா வந்து மாவு தனியாக அந்த காலிஃப்ளவர் தனியாக பிரிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகணுன்னே எண்ணெயை வடிகட்டி அப்படியே எடுத்துகிட்டு சுட சுட நீங்கள் சாப்பிட வேண்டியதாங்க. Thank you.